கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு அருமையான விஷயத்தை குறித்து பேசி தேவனுடைய வசனத்தோடு உங்களுக்கு போதிக்கலான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப பிரியமான பிடித்த வசனமாக இருக்கலாம். மத்தேயு 7:7 அதை கேட்டு சொல்லியிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். Matthew chapter 7 verse 7 says, ask it will be given to you. அதனாலவே நம்ம அநேக வேளையில் ப்ரேயரை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, டு கம்யூனிகேட் வித் ஜீசஸ், இயேசுவுடன் பிதாவுடன் பேசுகிற ஒரு லூப், ஒரு லைன், அதுதான் நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன். A prayer is the only thing to communicate with God. Amen. Hallelujah. அப்போ ஜபமும் வேத வசனமும் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ற ஒரு விஷயம்தான். அப்போ இந்த இடத்துல கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படணும்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா, ஜபத்துல அநேக வேளையில நமக்காக நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுறோம். நமக்காக கேட்கறது தவறு கிடையாது. ஆனா இந்த வசனத்தை படிச்சுட்டக்கு அப்புறமா, மேபி இந்த செய்தியை நீங்க கேட்டக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்க தீர்மானம் பண்ண போறீங்க. அது என்னவென்றால், நான் ஜபம் வெறும் எனக்காக அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. மத்தேயு 26:36 எடுத்து 41 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு போயிட்டு சீஷர்களோட அங்க இருக்க வச்சுட்டு பேதுருவையும் கூட்டிக்கிட்டு அவர் போய் மலையில ஜபம் பண்ண போகிறார். அப்போ அங்க பேதுருவும் அவர் கூட இருந்தவரையும் சேர்த்து அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க விழித்திருந்து காத்துருங்க, நான் போய் ஜபம் செஞ்சுட்டு வரேன். ஆண்டவர் முகக்குப்புற விழுந்து ஜபம் செய்கிறார். இந்த பேசேஜை நீங்க படிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்குமே புரியும். ஆண்டவர் கதறி முகக்குப்புற விழுந்து ஜபிக்கிறார். ஆனா பிரச்சனை அங்கல்ல. அதை முடிச்சுட்டு அவர் திருப்பி சீஷர்களை பார்க்கும்போது பேதுருவை கூப்பிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவர் நல்ல தூக்கத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எனக்காக 1 மணி நேரம், நாட் 1 minute, 1 hour விழித்திருந்து ஜெபம் செய்யலாம், எனக்காக விழித்து இருக்க முடியாதான்னு கேட்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சில வேளையில அடுத்தவங்களுக்கு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு, எனக்கு சோர்வு, எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மரணத்துக்காக நான் போய் அவர் இடத்துல ஜெபிக்க போகிறேன். God is sharing his pain to his disciple. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் தன்னுடைய ஒரு வேதனையை தன்னுடைய சீஷர்கள் இடத்துல சொல்லிட்டு போறார். அப்போ அந்த வேதனையில் அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது பார்க்குறாரு, சொல்றாரு, எனக்காக வெயிட் பண்ணுங்க, காத்திருந்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் பார்க்கும்போது அவங்க நல்லா தூக்கத்தில் இருக்கிறாங்க. டுடே நீங்கள் என்ன, இந்த காலகட்டத்தில் பிரச்சனை பக்கத்து வீட்டிலையோ, இல்லை பிரச்சனை உங்கள் நண்பனுடைய வாழ்க்கையிலையோ, பிரச்சனை உங்களுடைய சொந்தக்காரங்க வாழ்க்கையிலையோ இருந்தா, நீங்கள் நிம்மதியான தூக்கத்தை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் தான். நீங்கள் ஜபத்தை செஞ்சிருக்கிறீங்க ஒழிய பிறருக்காக விழித்திருந்து, பிறருக்காக உபவாசம் இருந்து, பிறருக்காக முழங்கால் பண்ணிட்டு, பிறருக்காக நீங்க ஜபம் செய்துட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு வல்லமை இருக்குதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, சுயநலவாதிகளா இருக்கிறோம். இந்த கான்செப்ட் எப்படின்னா,
தனக்கு மட்டும் வீடு, தனக்கு மட்டும் நல்ல அந்தஸ்தான வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. ஆண்டவர் உன்கிட்ட இதெல்லாம் வந்து அடுத்தவனுக்கும் நீ கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆமென், ஹல்லேலூயா. வச்சுக்கலாம். ஆனா உன்னுடைய ஜெபம் இதை எல்லாத்தை விட பெருசா இருக்குது. ஒரு வியாதியஸ்த உன் கண்ணுக்கு முன்பாக தெரியுறான். உன்னுடைய ஜெபம் எப்படி, நீ வியாதியில இருந்தீனாலோ, நீ எப்படி உட்காந்து ஜெபம் செஞ்சியோ, எப்படி உபவாசம் இருந்தியோ, எப்படி கஷ்டத்துல நீ எல்லா டைமே இல்லாத சூழ்நிலை கூட பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ராப்ளம், பிகாஸ் ஆஃப் யுவர் பர்டன், நீ என்ன பண்ற, உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய அந்த பாரத்துக்காக நீ எப்படி ஜெபம் பண்ணியோ, சேம் திங், அதே மாதிரி நீ பிறருடைய பாரத்துகளுக்காகவும், பிறருடைய கஷ்டங்களுக்காகவும், பிறருடைய வியாதிகளுக்காகவும், பிறருடைய போராட்டத்துகளுக்காகவும் நீ உட்கார்ந்து ஜெபிச்சு பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய முழங்கால்கள் வெறும் என்னுடைய சுயநலத்துக்கு மாற்றம் அல்ல, பிறருடைய துக்கங்களுக்காகவும் காயங்களுக்காகவும் நான் முழங்காலிட்டு ஜெபம் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் என்னுடைய சுயநலத்துக்கு மட்டும் அல்லாம பிறருடைய தேவைகளுக்காகவும் நான் ஜெபம் செய்வேன். அதான் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லும் போது, வெறும் உனக்காக மட்டும் கேட்காத, அடுத்தவங்களுக்காகவும் கேளு. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அடுத்தவங்களுடைய பெயினும் உன் பெயின் மாதிரி நினைச்சு ஜெபம் பண்ணு. அடுத்தவர்களுடைய கஷ்டம் உன் கஷ்டம் மாதிரி நினைச்சு ஜெபம் பண்ணு. ஏன்னா நீ ஜெபம் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு சுகம் கிடைக்கும் போது அவன் கர்த்தரை தரிசிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை தேட ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய வேலையில நம்ம போயிட்டு நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருந்தா அவங்கள பார்ப்போம், பார்த்துட்டு உடனே என்ன சொல்லுவோம்னா, பிரதர் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், சிஸ்டர் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடுதலை தருவார். இது அவங்க கூட வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க கூட வச்சிருக்கிற ஒரு வார்த்தை, வாயின் வார்த்தை. நாளைக்கு அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் கேட்டார், எங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் நீ அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி யாருக்குன்னா நடந்துச்சுன்னா யோசித்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுக்குறோம், ஆனால் நம்ம வீட்டில் போயிட்டு இல்லை நம்ம ஜெபத்தில் அவங்கள நம்ம நினைவு கூறுறதே இல்லை. ஆனால் அவங்களே உங்ககிட்ட ஒரு நாள் வந்து, நீங்கள் ஜெபம் பண்ணதுக்காக தேங்க்யூ, நீங்கள் ஜெபம் பண்ணதால் எங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குது, சுகம் பெற்றிருக்குது அப்படி சொல்லும் போது உங்களுக்கே திக்குன்னு இருக்கும், நம்ம ஜெபம் பண்ணவே இல்லையே. அதனால பிறருக்கு நீங்க வாக்கு கொடுக்கும் போது கூட கொடுத்த வாக்கை நீங்க நிறைவேற்றணும். சொன்ன சொல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்னா நீ சொன்னியா அவங்களுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணணும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் சொல்லிட்டு வர விஷயம் இல்லை. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் கண்டிப்பா அதை செய்வார். அதே போல அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஜெபம் செய்றீங்க, இன்னைக்கு நீங்க உபவாசம் இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல காரியம் தொடங்க போறீங்க. ஏன்னா உனக்காக மட்டும் அல்ல, நீ உன்னுடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரங்க ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துல இருந்து நீ ஜெபிக்கிற ஜெபம் பிறருக்கு சுகத்தை உண்டாக்கும், பிறருக்கு ஒரு சாட்சிகளை எழுப்பும், பிறருடைய காயங்களை ஆற்றப்படுவதா இருக்கும். அதனால வெறும் உனக்கு மட்டும் நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்த நாட்களை தவிர்த்து இன்னைக்கு பிறருக்காக நீ ஜெபம் பண்ண போகிறாய். ஆமென், ஹல்லேலூயா. பிறருடைய காயங்களுக்காக நீ ஜெபம் பண்ண போகிறாய். நீ பிதாவிடத்துல கெஞ்சி மன்றாடி, ஆண்டவரே அந்த அந்த மகனுக்கோ அந்த மகளுக்கோ ஒரு சுகம் கிடைக்கணும், வியாதியிலேருந்து ஒரு போராட்டத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். என்னைக்கு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு கர்த்தர் அந்த பர்சனுடைய லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வருவாரு, ஒரு பெரிய மிராக்கிளை கொண்டு வருவாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண அதுக்காக தான் கர்த்தர் உன்னை பலத்தோட வச்சிருக்கிறாரு, உனக்கு சுகத்தோட உனக்கு நல்ல ஆயுசுகளை கொடுத்திருக்கிறாருன்னா pray for your neighbor, pray for your family. பிறருக்காக ஜெபம் செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.